போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் மனக்கேதம் நீங்கும் பொருட்டு பெரிய யாகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர். சொர்க்கத்தை அடைய அவரவருக்குரிய பாகத்தை வைத்து விட்டீர்களா? யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் கிருஷ்ணர். குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஷ்மரின் பெயரில்தான் என்றான் தர்மன். வீர மரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்றார் கிருஷ்ணர். இதை கேட்ட பாண்டவர்கள் கிருஷ்ணரின் மேல் கோபப்பட்டனர். என்னாயிற்று கிருஷ்ணா உனக்கு? முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை. அதை பாவி சகுனிக்கா அளிப்பது என்று பீமன் கோபப்பட்டான். அதற்கு தகுதியானவன் சகுனி ஒருவனே என்றார் கிருஷ்ணர். ஏன் அப்படி கூறுகிறீர்கள் என அர்ஜுனன் கேட்க, அதற்கு கிருஷ்ணர், அர்ஜுனா, வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறத்தல் என்பது அல்ல. தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீர மரணம். இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் கிருஷ்ணர். அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித் தருவதில்தானே இருந்தது. அது நிறைவேறவில்லையே. கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான். ஒரு புறம் 100 எதிரிகள், இன்னொரு புறம் 5 எதிரிகள். உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறிய பல செயல்கள் மூலம் தனது 100 எதிரிகளை உங்கள் மூலமாவே அழித்து உங்கள் மகன்களையும் கொன்று நடைப்பிணமாக்கியவன் சகுனி. கௌரவர்களை மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே அவன் நோக்கமாக இருந்தது என்றார் கிருஷ்ணர். இங்கிருக்கும் எவரையும் விட சகுனிதான் நல்லவர் என்றார் கிருஷ்ணர். பின் பாண்டவர்களும், நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம். இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றார்கள். அந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்பட்டது.